வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் மே 6ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். மே 6ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அவர் பதித்த ஆங்கில பதிவினை ஜேம்ஸ் அலன் பதித்த ஆங்கில பதிவின் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் மெய்யன் என்று கூறலாம். அன்புடன் வாழ்வது என்பது அனைவரையும் நோக்கி வாழ்வதும் உண்மையாக கூடி வாழும் வாழ்க்கையில் உள்ளது. அன்புடன் வாழ்வது என்பது அனைவரையும் நோக்கி வாழ்வதும் உண்மையாக கூடி வாழும் வாழ்க்கையில் உள்ளது. கடந்து உள்ளே செல்லும் கடவுளின் கட்டளைகளை பணிவாகவும் உண்மையாகவும் நிறைவேற்றினால் எல்லா மனிதர்களுடன் நல்ல நெறிமுறைகளுடன் வாழலாம். எல்லா மனிதர்களுடன் நல்ல நெறிமுறைகளுடன் வாழலாம். அவர்கள் அதை செய்ய மறுக்கும் வரை தங்களது ஆசைகள், உணர்ச்சிகள் மற்றும் கருத்துக்களை செய்வதால் ஒட்டிக் கொண்டிருக்கும் வரை கருத்துக்கள் செய்வதை ஒட்டிக் கொண்டிருக்கும் வரை அவர்களை கடவுளின் மாணாக்களாக மதிப்பிட முடியாது. அவர்கள் தன்னல மாணாக்கர்களே. கடந்து உள்ளே செல்லும் கடவுளின் கட்டளைகளை பணிவாகவும் உண்மையாகவும் நிறைவேற்றினால் எல்லா மனிதர்களுடன் நல்ல நெறிமுறைகளுடன் வாழலாம். அவர்கள் இதை செய்ய மறுக்கும் வரை தங்களது ஆசைகள், உணர்ச்சிகள் மற்றும் கருத்துக்களை செய்வதில் ஒட்டிக் கொண்டிருக்கும் வரை அவர்களை கடவுளின் மாணாக்களாக மதிப்பிட முடியாது. அவர்கள் தன்னல மாணாக்கர்களே. தீவினையும் கடவுளும் ஒன்றாக வாழ முடியாது. தூய்மையான நன்மையின் கடவுளை ஏற்றுக்கொள்வர் தீவினையிலிருந்து விளைகிறார் என தமிழ் மொழியில் அவர் பதித்ததை கூறலாம். ஜேம்ஸ் அலன் பதித்ததை ஆங்கில பதிவாக we can say it in acrostic in single word. For the day, May 6th, sage shows always godly existence. To dwell in life, change and towards all is to live the true life, is to have life itself. To dwell in love, change, and towards all is to live the true life, is to have the life itself. God so lived, and all human may so live if they will humbly and faithfully carry out God's precepts. So long as they refuse to do this, clinging to do the desires, passions, and opinions, they cannot be ranked as God disciples. They are the disciples of self. Sin and God cannot dwell together, and he who accepts the God life of pure goodness ceases from sin. What he says on May 6th. எத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்லில் தமிழ் மொழியில் மெய்யன் எனவும் ஆங்கில மொழியில் சேஜ் எனவும் கூறி இந்த மே 6ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்யும். நன்றி.